லேட் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. இன்னைக்கு கண்டினியூஸாக வரும். ஓகேங்களா? இப்போ ஒரு சகோதரி வந்து கேட்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் எனக்கு வரமாட்டேங்குது ஆரி ஒர்க்னா. அம்மா, பெண்கள் நினைச்சா முடியாதது எதுவுமே கிடையாதுமா. கண்டிப்பா மனம் இருந்தால் கண்டிப்பா நீங்க முயற்சி பண்றீங்க பார்த்தீங்களா, வரலன்னு விடல இல்ல. அது கமெண்ட்ஸ் கேட்டிருக்கிறீங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு வருதுமா. வராம போகவே போகாது. அது எப்படிமா வராம போகும்? உங்களை மாதிரி தான் நானும் ஒரு லேடி தான். எனக்கும் ஒரு 5 கையோ 5 கால் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நானும் லேடி தான், உங்களை மாதிரி தான். உங்களுக்கு இருக்கிற உணர்வு, உங்களுக்கு இருக்கிற சக்தி அத்தனை எனக்கு இருக்குது. நான் பண்றேங்கிற போது உங்களுக்கு கண்டிப்பா வரும். நீங்க இன்னும் முயற்சி பண்ணுங்க. விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி. கண்டிப்பா வரும். முயற்சி பண்ணிட்டே இருங்க. எந்த அளவுக்கு நீங்க தோல்வியை சந்திக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு மனசு மூளையெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆகும். கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா வரும். போகவே போகாது. சரிங்களா? என்னோட ஸ்டூடெண்டா நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வராம போகவே போகாது. கண்டிப்பா வரும். முயற்சி பண்ணிட்டே இருங்க. நான் சொல்லி கொடுக்குற எளிய வகையில் இருக்கிற ஆரி ஒர்க்கை கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. உங்களால முடியும். நீங்க கும்பிட்ற சாமியவே நல்லா வேண்டிக்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். ஏன்னா நான் வந்து சின்ன விஷயத்த தொடங்கினாலும் கடவுளோட அனுகிரகம் நான் இந்த மாதிரி முயற்சி பண்ணாலும் கூட எனக்கு வந்திருக்காது. எனக்கு முழு மூச்சு கடவுள் தான். ஓகேங்களா? உங்களுக்கு வரும். நீங்களும் கும்பிடுங்க. குலதெய்வத்தை கண்டிப்பா கும்பிடுங்க. இப்ப வந்து நாம நீங்க நம்மளால கேட்டிருந்தீங்க, சுகர் பீடு வச்சு நான் இன்னைக்கு சொல்லித்தரப்போறோம். முதல் தடவை சுகர் பீடு நம்ம கையில் எடுத்துக்கிறோம். நம்ம இதை சொல்லி எப்படி சொல்லித்தரேன்னு சொல்ல போறேன். இன்னொன்னுமா, இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுகர் பீடு வந்து நிறைய கொட்டிடுவாங்கம்மா. இப்படி நிறைய கொட்டிக்குவாங்க. நிறைய நான் கொஞ்சமாக தான் கொட்டிருக்கிறேன். கொட்டிட்டு இப்போ வேணுங்கிற போது இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நிறைய பீடுகளை வச்சிருக்கிறேம்மா. எந்தெந்த பீடு எதுக்குன்னு நீங்கள் அன்னைக்கு ஒரு நாள் டவுட்டில் கேட்டிருந்தீங்கம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் பீடு நான் வந்து சொல்லிட்டு உங்களுக்கு ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன். நான் அயனியில் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு நம்பர் கிடையாது. அந்த ஸ்டிக்கை வச்சு தான் நம்ம எண்ணத்துக்காக எது யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது. நான் இப்போ காட்டுற பாருங்க. இப்போ இந்த சின்ன நீடில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஜரிகை த்ரெட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த சின்ன நீடில். ஓகேங்களா? இது வந்து நம்பர் கிடையாதுமே எனக்கு. இந்த மாதிரி தான். இப்போ வந்து நீங்கள் இதுவே வந்து சுகர் பீடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்க, இது சுகர் பீடு யூஸ் பண்ணுறதுக்கு இதுமா. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஒரே லெவல் இருக்கும். ஒரே லெவலுக்கும் கொஞ்சம் நீளமாக இருக்கும் சுகர் பீடு யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி செல்லா ஒர்க் பண்ணுறது, இதை காட்டிலும் இது சன்னமாக இருக்குது பாருங்க. இதை காட்டிலும் இது சன்னமாக. இந்த 3 நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். நான் இதில் ஒரு 15-20 வச்சுருக்கிறேங்க. இதில் ஒரு 15-20. நீங்களும் அதே மாதிரி நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லிட்டோமா, கடைசியில் என்னை வந்து நீங்கள் கமெண்டில் கேட்கக்கூடாது இன்னும் உடஞ்சி போச்சுன்னு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த சைனா மேக்கு சில்வர் நீடில் யூஸ் பண்ணுங்கம்மா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி அதை வந்து எம்சில் வச்சு என்ன மாதிரி பண்ணியிருக்கிறேன்னு பாருங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இது வந்து எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறங்காட்டி எனக்கே உடையுது. இருந்தாலும் நான் பாருங்க எத்தனை வாங்கி வச்சிருக்கிறேன்னு. தீர ஒன்று மாற்றி உடஞ்சதுன்னா ஒன்று நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நீங்களும் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதுக்காக தான் நான் உங்களை இது யூஸ் பண்ணுற சொல்கிறேன். ஏன்னா எங்கள் பொண்ணுக்கு இதுதான் சொல்லி கொடுத்துருக்குறேன் நான். அதனால் ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சுகர் பீடு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். சரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கை வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி கை வச்சுட்டு இப்படி எடுப்பாங்க. சுகர் பீடு இப்படி எடுப்பாங்க. ஓகேங்களா? ஒன்று தெரிஞ்சுக்கணுமா, ஆரி ஒர்க் பொறுத்தளவு இல்லை, மற்ற எந்த ஒரு இது. இப்போ வந்து என்னை மாதிரி என் பொண்ணு இருக்க மாட்டா, என் பொண்ணு மாதிரி நான் இருக்க மாட்டேன். ஒருத்தருக்கு ஒரு லேடிஸ்க்கு தனித்தனி தன்மை இருக்கிற, முக அமைப்பு இருக்கிற மாதிரி, உடல் அமைப்பு இருக்கிற மாதிரி, குண அமைப்பும் இருக்குமா ஒரு சிலருக்கு. அதே மாதிரி என்ற ஸ்டைல் வேற, உங்க ஸ்டைல் வேற. ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் வந்து யூடியூப்லயா இன்ஸ்டாகிராம்லாம் இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது இயல்பா வருது. இன்னொன்று வந்து அவங்க பல வருஷங்களா செஞ்சுட்டு இருந்தவங்க. ஓகேங்களா? அந்த ஆரி ஒர்க் செஞ்சுட்டு இருந்தவங்ககிட்ட அவங்க இந்த மாதிரி பண்ற போது அழகாவே இப்படி வரும். அதே மாதிரி இப்படி வச்சு டப்பால வச்சு இப்படி எடுத்து இப்படி போடுவாங்க. நீ இப்படி டப்பால வச்சு இப்படி பண்றதுக்கு இப்படி பண்ண அவங்கள மாதிரியே நானும் போடணும் அப்படின்ட்டு நீ இந்த ஒர்க்கை நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் இஸ் வேஸ்ட். ஓகேங்களா? நான் வந்து இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேமா. எனக்கு என்ன வருது அதைத்தான் நான் பண்ணுவேன். ஒருத்தர் வந்திருக்குது அதை பண்ணனா தான் நம்மளும் வந்து ட்ரெயினர் ஆகும் அந்த மாதிரி நினச்சிட்டு நான் அவங்க பின்னாடி நான் ஓட மாட்டேன். எனக்கு என்ன ஸ்டைல் வருதோ அதை தான் யூஸ் பண்ண. நான் இவ்வளவு கொட்டிக்க மாட்டேன். நான் முதலாவது இவ்வளோ கொட்டிக்க மாட்டேன். இதுலேருந்து கொஞ்சமாக தான் எடுத்துக்குவேன். நான் உங்களுக்கு கொட்டி காட்டணுமே தான் நான் அவ்வளோ கொட்டி காட்டினேன். இவ்வளோ நான் எடுத்துக்க மாட்டேன்.
தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு வரல அதனால நான் அதை செய்யறதில்ல. உங்களுக்கு வருது அப்படின்னா தாராளமாக செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். நான் அது ப்ராக்டிஸ் எல்லாம் நான் முயற்சியும் கூட பண்ணல. எனக்கு என்ன வருது, எனக்கு எது ஈஸி அதை தான் நான் செய்வேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வர்றதானே பண்ண முடியும். ஏனுங்க இப்போ பாருங்க. அடுத்தது இப்போ நான் நரம்பு ஆரம்பத்துலேயே உங்களுக்கு நரம்பு பற்றி சொல்லிட்டேன். ஓகேங்களா? இது வந்து பழனி பஞ்சாமிரதம் இருக்குது இல்லைங்க, அந்த பஞ்சாமிரதம் வாங்கி தீர்ந்த டப்பாவில் மூடியில் மட்டும் இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து உருக்கிட்டு ஓட்டை போட்டிங்கன்னா அந்த அப்படியே ஓட்டை அந்த செலாக் மாதிரியெல்லாம் அந்த இதாக இருக்கக்கூடாது. அதை நல்லா சம பண்ணி அந்த இடத்துல வந்து நல்லா உள்ளே எல்லாம் சமமாக்கினேன். அந்த நரம்பு ரொம்ப மைன்யூட்டான நரம்பு அதில் போட்டு இடிச்சதுன்னா அருந்துற சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த இடத்த சம பண்ணி நல்லா மலிக்கு விட்டுனா நரம்பை வந்து உள்ளே போட்டுருணும். ஓகேங்களா? நான் உள்ளே போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து இந்த டப்பா அழகா இருக்கு. பெரிய டப்பா போடுறது, சின்ன டப்பா இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 டப்பா வச்சுக்கோங்க போதும். இது போட்டு முடிச்சு இதை எடுத்துட்டு இன்னொரு டப்பா அப்படியும் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஒரு ஒர்க்கு பார்த்துக்கணும். இது நான் உள்ள போட்டுட்டு அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நரம்புல போடுறது, இப்போ நூலில் போடுறதுமே பார்த்தீங்கன்னா நம்ம முடி போடுற போது நிறைய முடி போட்டாலும் அது எப்படி நம்ம ஒர்க் பண்ணிட்டு வெளியில் எடுக்கும், அந்த முடி வெளியில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் இதுக்கு ஒரு ஐடியா என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்களா, இந்த நரம்புலாம் முடி போட முடியாது. எவ்வளோ தடவை போட்டாலும் ஒரு 20-30 போட்டாலும் அது ஃபினிஷிங்காக வராது. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த மாதிரி ஒரு சுகர் பீடு, இந்த சுகர் பீடு எடுத்து இந்த நரம்புல கோர்த்துக்குங்க. சரிங்களா? இப்படி கோர்த்துக்குங்க. இப்படி கோர்த்ததுக்கப்புறம் முதல்ல இது ஒரு முடி போட்டுக்குங்க. ஒரு முடிங்கிற ஒரு 2 முடி. ஓகேங்களா? இப்போ 2 முடி போட்டேன். இது நழுவி வரக்கூடாதுன்னா இது மறுக்கா விட்ட இடத்துல இருந்து அந்த ஓட்டக்குள்ளேயே விட்டு இப்படி எடுத்துருங்க. ரிட்டன் எடுத்துட்டு இப்படி ஒரு ஒர்க்கு. அப்போ மறுக்கா இப்படி மறுக்கா சுற்றி ஒரு 2-3 தடவை போட்டுருங்க. போட்டு இப்படி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நம்மளுக்கு நாட் மாதிரி கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம உள்ளே விட்டு எடுத்தோம்னா தாராளமாக இது உள்ளே நின்றுக்கும், அடியில் நின்றுச்சுன்னா நமக்கு ஈஸியாக ஒர்க் வரும். பயப்படவே வேண்டாம். கடைசியில் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் பண்ணுற ஒர்க்குமா எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி பக்கம் திருப்பி வச்சு நிறமும் காட்டி கடைசியில் குரூப் கம் இருக்குதுல்ல, கம் ஒருக்கா லைட்டாக அப்ளை பண்ணி கொஞ்சம் தேய்ச்சி விட்டுருவேன். நான் எல்லா ஒர்க்கும் அப்படி தான் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் அவங்க வந்து யூஸ் பண்ண தெரியாமையோ யாராவது ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஒரு நரம்பு ஏதாவது வந்துச்சுன்னா அப்படி செயின் மாதிரி அப்படியே லைனாக வந்துடும். அது அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சவங்க நமக்கும் வருத்தம், அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போனால் அவங்களுக்கும் வருத்தம். அதுக்கு நம்ம ஒரு கம்மை போட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இது போட்டு யூஸ் பண்ணி முடிச்சுன்னு இதுக்குமே நான் கம்மு போட்டு விட்டுருவேன், அடி பக்கமாக கம்மு போட்டு விட்டுருவேன். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து நம்ம இது வந்து ட்ரை கிளீன் தான் கொடுப்போம், ஷாம்பு வாஷ் தான் பண்ணுவோம். கட்டி நம்ம கம்மு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படவே வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஊற வச்சு அவங்க துவைக்க போகிறதில்ல, ஷாம்பு போட்டு இப்படி அழகாக வாஷ் பண்ணிட்டு எடுத்து காய போட்டுருவாங்க. அதனால கம்மு எந்த இது ஃபால்ட் ஆகவே ஆகுது. ஓகேங்களா? நான் இந்த தடவை பண்ணியிருக்கிறேன், எனக்கு எந்த ஃபால்ட்டும் வந்ததில்லை. இப்போ நான் வந்து உங்களுக்கு சுகர் பீடு வச்சு எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லித்தரேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேம்மா, இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணவே சின்னதாக ஒரு நெக் டிசைனில் போட்டுட்டு அது ஒரு 3 லைன் 4 லைன் போட்டு வச்சுருங்கம்மான்னு சொல்லியிருக்கிறேன். அநேகமாக நீங்கள்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. போட்டு வச்சுருந்தீங்கன்னா இப்போ சுகர் பீடு சொல்லி கொடுத்தோன்னே நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் இந்த சுகர் பீடில் இங்கிருந்து ஒரு லைன் கொடுக்கணும் முதல்ல. ஓகேங்களா? ஒரு லைன் கொடுத்துருங்க. சுகர் பீடு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கல்லில் செயின் ஸ்டிச் அது சொல்லி தருவேன். அது சொன்னால் அதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு பீடு போடத்தான் நம்ம ப்ளவுஸ் நெக்கு எந்த மாதிரி பேட்டர்ன்ல நான் சொல்லி கொடுத்துருக்குறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஓகேங்களா? நான் இப்போ சுகர் பீடு வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லி தருவேன். இப்போ இன்னைக்கு இது சொல்லித்தரேன். நிறைய அடுத்தடுத்த கிளாஸ் வரும், அதை நீங்கள் நல்லா பயனுள்ளதாக ஆக்கிக்கிங்க. பார்த்தீங்கன்னா நாம் எப்போ மாதிரியே இதுவே கையை நம்ம அடியில் இப்படி கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா? இப்படி தானே பிடிப்போம் நம்ம. உங்களுக்கு இதெல்லாம் செயின் ஸ்டிச்சு, இது டபுள் ஸ்டிச்சு, நாட்டு எண்டு நாட்டு இது போட்டு சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறோமா. அடுத்தது நான் இப்போது சுகர் பீடு சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? இப்போ இதனால் நீங்கள் பார்க்காதவங்க அந்த லிங்க் இருக்குது, உள்ளே போய் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கம்மா, முதல்ல வந்து நாம் எப்படி ஆரி ஒர்க்கு நம்ம எடுக்க போகிறோமோ அந்த ஆரி ஒர்க்கை நீடில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டு அதை எடுக்க போகிறோமா. உள்ளே விட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த பீடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது போய் லாக் ஆயிடுச்சு. லாக் ஆனோன்னா திருப்பி ரிட்டன் போட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் போட்டோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து கரெக்டாக நின்றுக்குச்சு. இப்போ பாருங்கள், நான் கம்மியாக தான் நான் போடுவேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் கரெக்டாக எப்போ மாதிரியே பிடிச்சிருக்கிறேன். இங்கே பாருமா, நான் இப்படி தாம்மா எடுப்பேன். நான் இப்படி எடுத்தாலே எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க்கு வந்தாலும் நான் ஸ்பீடாக முடிச்சிருவோமா. இந்த மாதிரி எடுத்து பழகிக்கிங்கம்மா. கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகணும்.
இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த ஆனால் அயன் நீடில் மட்டும்தான் இவ்வளோ பாசி பீடு எடுக்க முடியும். நீங்கள் அந்த சைனா நீடில் இந்த அளவுக்கு எடுக்க முடியாது. ஒரு 5 பாசி தான் எடுக்க முடியும். சுகர் பீடு 5 தான் எடுக்க முடியும். 5 எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்துமா தயவுசெய்து 2 தாம்மா போடணும், 3 கூட போடக்கூடாது. இங்கே வருது இப்படி எடுத்துக்குங்க, 2 தான் போடணும். 2 போட்டு இப்போ பூ கட்டுற மாதிரி தானுமா எடுத்துட்டு மறுக்கா 2 அகைன் 2, அப்புறம் மறுக்கா 2. இப்போது நம்ம ஒரு ஆர்வ கோளாறுல இருக்கிறவங்களாம் யோசிப்பாங்க, எதுக்கு நம்ம இத்தனை எடுத்துட்டு ஏன் 2 கோர்க்கணும், ஒரு 4 நாள் கோர்க்கலாம். நான் உண்மையாலுமே சொல்கிறேம்மா, எனக்கு வந்து முதல் எடுத்தோடனே என்னை ப்ளவுஸ் போட சொன்னாங்க. நான் வந்து சுகர் பீடு வச்சு தான் முதல் ப்ளவுஸ் போடணும், ஃபினிஷிங் பண்ணணும். அப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், கட் பீடெல்லாம் அங்கங்கே ஸ்டோன் போட்டு ஒட்ட வச்சுட்டு இது கை இந்த இடம் ரொம்ப வலிச்சுது சுகர் பீடு ஆரம்ப காலத்தில். அப்போ நான் என்ன பண்ணிட்டு நிறைய கோர்த்துட்டு 4 நாளுக்கு ஒரு லாக்கு, 5 லாக்கு, சீக்கிரமா பிளவுஸ் முடிச்சலாம், ஒரே நாள்ல முடிக்கணும்ட்டு ஒரு வெறித்தனமா 5 4 6 கூட வச்சு லாக் போட்டு கொடுத்துட்டு எல்லாம் போட்டு முடிச்சு பிரேம் இருந்து கழட்டணுமே. அது பெரிய சொதப்பு. அந்த பிளவுஸ் எங்க இருக்குன்னு தெரியல, அதை எடுத்து ஒரு நாள் காட்டுற பாருங்க. அந்த மாதிரி ஆர்வக்கூடாதுல நீங்களும் செஞ்சு பிளவுஸ் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னு கேட்டால் வீடும் வேஸ்ட்டு, ப்ளவுஸும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஏன்னா திருப்பி அதில் இது பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறது ஏன் அப்படி ஆச்சுன்னு. இப்போது நம்ம இப்போ கோர்க்குறோங்களா, இப்போ பாருங்கள், இப்போ கோர்த்துட்டு இப்படி லாக் போட்டு வச்சுட்டு இப்போ இது பாருங்கள் தள்ளுறேன் பாருங்கள், தள்ளினா நகரவே மாட்டேங்குது பாருங்கள். இதுவே ஒரு 3க்கு 4க்கு லாக் போட்டு இப்படி நகர்த்துனா இந்த 4 அண்ணா தனியாக வந்து நிற்கும், இந்த 5 அண்ணா இப்படி தனியாக வந்து நிற்கும். இப்போ எனக்கு சொல்லி கொடுத்த ட்ரைனர் வந்து ஆரம்பத்திலே ஏன் 5 கோர்க்கக்கூடாது நான் கேட்டேன், ஏங்க 2 கோர்க்கணும், ஏன் 5 அண்ணத்துக்கு ஒரு லாக் போடக்கூடாதா, ஈஸியாக வேலை முடிஞ்சிருமில்ல அப்படின்னு சொல்கிற போது அந்த ட்ரைனர் வந்து சிரிச்சுட்டு விட்டுட்டாங்க. எப்பவுமே ஒரு குழந்தைங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கேள்வி கேட்குறவோ அந்த கேள்விக்கான பதில் வந்து ஒரு குருவாக இருக்கிறவங்க சொல்லி கொடுத்தா இப்போ தீயில கை வச்ச சுடுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு அது ஏன் சுடும் எப்படி வலிக்கும்னு காட்டணும். ஒவ்வொரு அம்மாங்க என்ன கையை தூக்கி வச்சிருவாங்க, இப்படித்தான் வலிக்கும்னு காட்டிடுவாங்க. நான் நல்லா காட்டுவேன், ஓகேங்களா? அந்த மாதிரி காட்டணும். அது சொல்லாமே விட்டங்காட்டி நான் என்ன பண்ணிட்டு ஒரு பிளவுஸ் ஃபுல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டேம்மா. நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் ஏன் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னா, இப்போ நீங்கள் போட்டு முடிச்சது பிரேம் இருந்து கழட்டினீங்க 5 பீடுக்கு ஒரு லாக் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாக் வந்து அந்த 5 பீடோட லாக் தனியாக நிற்கும், நேராக நிற்காது, நெளிவாக நிற்கும். ப்ளவுஸ் தைச்சு முடிச்சுன்னா அப்படியே கொசன்னு அன்னியவனா நிற்கும், அசிங்கமாக இருக்கும் அந்த ப்ளவுஸே, சொதப்பிடும். அந்த ப்ளவுஸ் கண்டிப்பாக நான் தொலாவி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அந்த மாதிரி தப்பு நீங்களும் செய்யாதீங்க, பொறுமையாக இருந்தாலும் அழகாக செய்யும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் எடுத்ததெல்லாம் கோர்த்துட்டேன். இப்போ மறுக்கா அகைன் எடுக்கிறேன். நான் நல்லா பார்த்துக்குமா, 2 தான் விடுறேன், 2 போட்டு லாக்கு, 2 போட்டு செயின் மாதிரி தான் போடுறேன், லாக் போடலமா, சாரி, 2 தான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாம்மா நான் இப்போ நரம்பில் போடுறங்காட்டி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியாத மாதிரி தெரியும். இங்கே பாருங்கள், நான் எடுக்கிற பொசிஷன் பார்த்துங்க, கையை இப்படி வச்சுக்கணும், ஓகேங்களா? சுண்டு விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆள்காட்டி விரல் சாரிம்மா, சுண்டு விரலுக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மோதிர விரலை வந்து நம்ம இப்படி வச்சுட்டு பிடிச்சிக்கணும். இப்படி எடுக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்படி வச்சுட்டு கரெக்டாக இப்படி எடுக்கணும். இந்த அளவுக்கு எடுத்த போதுமா, எடுத்துட்டு இங்கே பாருங்கள், முதல்ல இப்படி எடுக்கிறேன், 2 எண்ணெய் உள்ளே போட்டுடுறேன், கீழே விட்டு அடியில் பாருங்கள், அடியில் லாக் போடுறேன், ஓகேங்களா? எடுத்துட்றேன், 2 எண்ணெய் போடுறேன், ஒரு லாக்கு, 2 எண்ணெய் போடுறேன், ஒரு லாக்கு, 2 எண்ணெய் போடுறேங்க, ஒரு லாக்கு. இப்போ பாருங்கள் கோர்த்துட்டேன். இப்போ அதே மாதிரி மறுக்க எடுக்கணும். அதாவது பிகினரஸாக இருக்கிற போது நீங்கள் வந்து அட அவங்கள மாதிரி எனக்கு வரலையே, இவங்கள மாதிரி வரலையேங்கிற ஃபீலிங்கே வராதிங்கம்மா. உங்களுக்குன்னு என்ன வருமோ அதை மட்டும் முயற்சி பண்ணுங்கள். அடுத்தவங்கள பார்த்து இந்த மாதிரி நான் பண்ண முடியலையேங்கிற மனவேதனையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைலில் நீங்கள் வந்து போகணும் மொழியே, அடுத்தவங்க ஸ்டைலுக்குள்ளே நம்ம வரக்கூடாது, ஓகேங்களா? நான் இந்த மாதிரி போடுறேன்னா உங்களுக்கு இது மாதிரி வரல, அந்த மாதிரி தான் இப்படி 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 எடுக்கிறது வருது அப்படின்னா அப்படி பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? நான் இப்படி தான் எடுப்பேம்மா, அந்த மெத்தடு நீங்கள் பிடிச்சிக்கிறதா பிடிச்சிக்கோங்க, ஓகேங்களா? ஆனால் நானும் இதே ஸ்பீடாக தான் பண்ணுவேன். உங்களுக்கு வீடியோலாம் காட்டி நான் ஸ்லோவாக காட்டுறேன். எனக்கு இப்போ இப்படி எடுத்து ப்ராக்டிஸ் ஆனங்காட்டி
நான் ரொம்பவே ஸ்பீடாக தான் பண்ணுவேன். ஒரு வாரத்தில் கொடுக்குற ப்ளவுஸையும் கூட நான் ஒரு 3 நாளில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறேம்மா. நிறைய ப்ளவுஸ் கொடுத்துருக்குறேன் நான். இப்போது நீங்கள் சுகர் பீடை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லீஃப் சொல்லி கொடுத்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி மயில் தோகை டிசைன் சொல்லி கொடுத்துருப்போம் பாருங்க. இந்த டிசைன் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சுகர் பீடை வச்சு ஃபுல்லாக ரவுண்டு சர்க்கிள் உள்ள டிசைனு, அப்புறம் இதில் இப்படி டிசைன் இதெல்லாம் கொடுக்குறீங்க. கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணுமா. எந்த அளவு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வந்து நான் முடிச்சிட்டேன். லாக் போடுறேன் பாருங்க, மேலே வந்துருச்சு. இப்போது இன்னொரு தடவை எடுத்துட்டு கீழே விட்டுட்டு அந்த முதல் இதை வச்சு லாக் போட்டேன். இது லாக் போட்டோமா. இன்னொன்று உங்களுக்கு லாக் வரல அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ இருக்குது இல்லைங்க, இந்த மாதிரி வச்சு இதை வந்து இந்த சுகர் பீடுக்குள்ளே விடணும். இது ஒரு லாக்கு, இந்த ஒரு லாக் ஸ்டிச்சிங் இதுவும் போடலாம். அந்த லாக் வராதவங்களுக்கு இந்த லாக்கு. இப்போ ஒரு தடவை இப்படி எடுத்து இப்படி போட்டுட்டோங்களா, அப்புறம் பின்னாடி திருப்பி இன்னொருக்கு எடுத்து இப்படி போட்டுடணும். அப்புறம் இது போட்டதுக்கப்புறம் இந்த லாக் போட்டதுக்கப்புறம் அடியில் கம் ஒட்டிடணும். ஓகேங்களா. கம் ஒட்டாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த லாக் வந்து விரியறக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த லாக் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாமாங்கிறது தப்புமா. அந்த லாக் தான் போடணும். இப்போ சிங்கிள் பீடு நீங்கள் இப்போ இந்த பீடு ஒர்க்கு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஒவ்வொரு பீடு ஒர்க்கு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் தொடர்ச்சியாக பாருங்கம்மா. உங்கள் ஆதரவு கொடுங்க. நானும் உங்களுக்கு நிறைய புது புது டிப்ஸுகளோட வீடியோ கண்டினியூஸாக வரும். பாருங்கம்மா.